இந்த ஃபோன் மாதிரி தாங்க சில பேரோட வாழ்க்கையும். எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த ஃபோன் இருக்குல்ல, இதில் என்ன ஃப்யூச்சர் இருக்குது, என்ன செட்டிங் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் சில பேர் பேசுகிறதுக்கு வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்க நல்ல விஷயங்கள்லாம் அதில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. எப்பயுமே ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டால் அதில் நல்லது கெட்டது, ஆண் பெண், இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், அது மாதிரி கெட்டது நல்லது எல்லாம் தான் ஒரு விஷயத்தில் இருக்கும். இப்போ ஃபோனை பார்த்து வெடிகுண்டு தயாரித்தவங்களும் தயாரிக்கிறாங்க, ஃபோனை பார்த்து சமைக்கிறவங்களும் சமைக்கிறாங்க, ஃபோனை பார்த்து பூ கட்டுறதுக்கும் கற்றுக்குறாங்க, ஃபோனை பார்த்து சாரீ கட்டுறதுக்கும் கற்றுக்குறாங்க, ஃபோனை பார்த்து தைக்கிறதுக்கும் கற்றுக்குறாங்க. நம்ம எடுத்துக்கிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து எதை எடுத்துக்கிறோங்கிறது நமக்கு தான் தெரியும். இந்த ஃபோனில் இருக்க இப்போ செட்டிங்கை யூஸ் பண்ணுறது, இந்த ஃபோனை கற்றுக்கிட்டா அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எத்தனை செட்டிங் இருந்தாலும் எது இருந்தாலும் இந்த ஃபோனில் இந்த ஃபோன்னால் இந்த ஃபோன் கிடையாது, பொதுவாக நான் சொல்கிறேன். ஃபோனில் எதை பார்க்குறோம் என்ன பார்க்குறோன்னு அவங்க மனசாட்சிக்கு மட்டும்தாங்க தெரியும். அதுபோல தான் வாழ்க்கையிலும் யார்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னா அவங்கவுங்க மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். சில பேர் எதுவுமே தெரியாதுன்னு நினப்பாங்க. இந்த ஃபோன் மாதிரி இந்த ஃபோன்லேயும் எப்படின்னா சில செட்டிங்லாம் இருக்கான். டெலீட் பண்ணதை கூட 6 மாதத்துக்கு சொல்லலாம், சரி 6 மந்த்து உள்ள தகவலை கூட தேடி பிடிச்சி டெலீட் ஆனாலும் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் இருந்து கூட எடுத்துக்கலாங்க. ஆனால் சிலரோட மனசில் என்ன இருக்குதுன்னு நம்ம தேடி பிடிச்சி கரெக்டாக எடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா அதுதான் ரியல் லைஃபு. என்ன பண்ணுறது, களி உலகம், களி காலம் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்த ஃபோனில் இருக்கிறத எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் ரொம்ப டார்ச்சர் ஆகிடும். அது மாதிரி வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் மண்டை பிச்சுக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபோனும் சரி லைஃப்பும் சரி அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டார்ச்சராக தான் இருக்கும். அதனால் ஃபோனாக இருந்தாலும் லைஃபாக இருந்தாலும் எப்பயுமே எங்கேயுமே பொய் சொல்லாத, திருடாத, அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாத, நிம்மதியாக வாழணுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ஒரு வரமுறையோடு வாழ்ந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். எல்லாமே இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஆடம்பரமாக வாழ முடியுமா? இருக்கிறப்ப 4 காசு சேர்த்து வச்சா தானே இல்லாதப்ப இருக்கும். அதனால் எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாது தாங்க. ஆனாலும் கடவுள் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும்னா நம்ம மனசு எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். மனசை நேர்மையாக வச்சுக்கணும். அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இது மனித நேயம், இதுதான் லைஃபு. ஆனால் சில பேர் எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்கிறாங்க. நம்ம அவங்கள என்ன சொல்ல போகிறோம்? அவங்க லைஃப் அவங்க வாழ்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதை நாம் சொல்கிறோம், அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் வாழ்க்கைங்கிறது சில பேர் யோசிக்க மாட்டேன்றாங்க. அது நம்ம தான் வாழ போகிறோம், நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு வாழ்கிறாங்க. அது நல்லதுக்காக இருந்தால் பரவாயில்லையே. அதில் சில பேர் எடக்கு முடக்கா 1008 விஷயத்தை யோசித்து அடுத்தவங்கள எப்படி கவுக்கலாம், அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறத தான் யோசிக்கிறதுலே இருக்கிறாங்க. அவங்கள பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ, அடுத்தவங்கள பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறாங்கங்க. இப்போ இவங்கள என்ன பண்ணலாம், இவங்கள என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க சில பேர். எல்லாம் கடவுள் பார்த்துட்ருக்காருங்க. கடவுள் அணுவின்றி உலகும் அசையாதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். கடவுளை நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக கடவுளோட கான்செப்ட் புரியும். இப்போ கடவுளை கோயிலில் போய் கும்பிட்றோம், வீட்லேயும் வச்சு கும்பிட்றோம், அதுக்கும் ஒரு பலன் இருக்குது. வீட்டில் கும்பிட்டா ஒரு பலன், இப்போ முருகன் கோயிலுக்கு போய் கும்பிட்டா ஒரு பலன், விநாயகர் கோயிலுக்கு போய் கும்பிட்டா ஒரு பலன், சிவனை கும்பிட்டா ஒரு பலன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அது மாதிரி தான் லைஃப்பும்.
நம்ம வந்து நினச்சபடி வாழலாம் எப்படின்னா அது நல்ல வழியிலையா இருக்கணும், தப்பான வழியில் இருக்கக்கூடாது. நினச்சபடி வாழணுன்னா நீ நல்லா நேர்மையாக சம்பாதிக்கணும், நேர்மையாக இரு, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாத, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத, உன் வாழ்க்கையை நீ வாழு. அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம போய் துன்பப்படுத்தணும்? அவங்களுக்கே ஏற்கனவே 1008 கஷ்டம் இருக்கும் பாவம். லைஃப்பில் வந்து எப்படிடா மேலே முன்னேறி போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. அதுலேயும் எக்ஸ்ட்ரா நம்ம போய் சில கஷ்டத்தை கொடுக்கணும். சில பேர் அப்படி தான் அட்வைஸ் பண்ணுறாங்கிற பேரில் அவங்களுக்கு போய் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க. நமக்கு தெரிஞ்சால் அட்வைஸ் பண்ணணுங்க, தெரியலனா விட்டுருணுங்க. ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும், தெரியலனா அதை பற்றி சொல்லவே போகக்கூடாது. ஏன்னா நம்ம தெரியாத போய் அவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது? எப்பயுமே ஒரு செயலை செய்யணுன்னா ஒரு திட்டம் அங்கே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து மேலே முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா லைஃப்பில் நம்ம வந்து போக முடியாது. அதே இடத்துல தான் சுற்றி சுற்றி இங்கே தான் வந்து நிற்போம். போகிற மாதிரி தான் இருக்கும் மேலே, ஆனால் திரும்பவும் அதே இடத்துல தான் வந்து இருப்போம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம முடிவு எடுக்கலை. கரெக்டாக முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் நல்லா வாழ முடியுங்க. அந்த முடிவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிறதுக்காக அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி வாழ்கிறது வாழ்க்கை கிடையாதுங்க. நன்றி.